வணக்கம்கோ வணக்கம்கோ சாமியோ, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு சிக்கா சூர்யா அப்படின்ட்டா போதும், உலகத்தில் ஏதோ ஒரு கோடியில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு. அது திட்டுறது முக்கால்வாசி பேர் போகிறாங்க, ஏதோ ஒன்று ரெண்டு யாருமே போனால் கமெண்ட் போடாமல் சும்மா பார்க்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் போயெல்லாம் பார்க்க மாட்டேன், சரிங்களா? யார் எப்படி நினச்சிட்டாலும் நீங்கள் என்ன பண்ண நினச்சிட்டா அந்த சேனலில் போய் பார்த்து எப்பாவது சிக்கா லைவ் மட்டும் ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன். என்ன எப்போ பேசுகிற ரொட்டீன் தானே, இத்தனை பேர் போகிறீங்க, ஒரு ஒரு செகண்டில் வந்து 1000 1500 2000 பேர் போய் உட்காந்துடுறாங்க. அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன மண்டையில் கழுவி ஊற்றினாலும் வாங்கிக்கிற அப்படி, எவ்வளோதான் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினாலும் காமெடியாட்ட வாங்கிக்கிற அப்படி அந்த இதுக்காக ஓடுது. வேற ஒரு இது இல்லை. நீங்கள் நார்மலாக பேசி போட்டு பாருங்கள், வியூவர்ஸே போகாது. வியூவர்ஸ் போகாது, யூடியூப்காரரும் கொடுக்க மாட்டார். அது ஓஹோன்னு சண்டை கட்டிட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக எகிரி போயிருமுங்க எங்கேயோ. அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலையை தான் நம்ம பார்த்துட்டு கிடக்க வேண்டியதான். அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2000 பேர் போய் பார்த்துட்றாங்க, உடனே 2000 பேர் 3000 பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அது எங்கேயோ 20000 பேர் 30000 பேர் 40000 பேருக்கு போயிடுது, பிக்கா காசு வருது. அந்த சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பார்க்குறாங்க. அவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்க சிக்காவும் சூர்யாவும் ஓடி நின்றுவாங்களா? அதை தான் நான் கேட்குறேன். ஐயோ நம்ம சப்ஸ்கிரைபர் இப்படி ஆகிப்போச்சா, இப்படி பப்பில் வீடியோவில் போட்டு சொல்லலாம், ஆச்சா போச்சான்னு சொல்லிடுவாங்களா? நீங்கள் சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவறீங்க? அதுக்கு அவங்களும் ஒரு மனுஷன் தான். எங்கிட்ட வர்றாங்க போகிறாங்க பிழைக்கிறாங்க போயிட்டு போகிறாங்க. வேறு அவங்க ஒன்றும் ஆகாசத்துலேருந்து அப்படியே தெய்வமாட்டு வந்து ஒன்று இறங்கிட்டு இல்லை. தெய்வனும் மனுஷனுக்குள்ளே தெய்வம் இருக்காங்க, சரிங்களா? இதில் போய் சில பேர் வந்து எனக்கு இதுக்குன்னே வந்து ஃபோன் பண்ணி பேசி சொல்லுவாருங்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கல. அவங்கள பற்றி நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் உள்ளே போய் பூந்து காதுக்குள்ளே மண்டக்குள்ளே போட்டுக்கிட்டா தாங்க பிரச்சனையே வரும். இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்மன் ஜாலியாக போய்கிட்டு தான் இருக்கும். டெய்லியும் சொல்கிறாங்க. இப்போ நானும் தான் டெய்லியும் பேசி போடுறேன். என்னுடைய வீடியோ யார் பார்க்குறாங்க? பார்த்தா 2 பேர் இல்லை 3 பேர், அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. யூடியூப்காரர் திரிகி வைக்க மாட்டேங்கிறாரு. இந்த அம்மா வயசானதில் ஏதோ காக்கா முக்கான்னு கத்திட்டு கிடக்குது, இதில் கொண்டு திரிகி வச்சு நம்ம 15 வருமானமாக வரப்போகுது. அவங்கன்னா பாப்புலர் ஆகிட்டாங்க. ஏங்க, ஒரு மனுஷன் நல்ல பேர் எடுத்து விஜயும் உலக புகழ் பெற்றிருக்காங்க, சிக்காவும் சூர்யாவும் உலக புகழ் பெற்றிருக்காங்க. இப்போ சூர்யா வந்து தூக்க மாத்திரை போட்டாங்கன்னா உலகம் ஃபுல்லாக தெரியுது. இப்போ வேறு யாராவது போட்டாங்கன்னா தெரியுமா? சின்ன சின்ன யூடியூபர்ஸ் போட்டாங்கன்னா தெரியுமா? சொல்லுங்கள். அவங்க லெட்டின் போயிட்டு வந்ததுலேருந்து சொன்னால் கூட உட்காந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஐயோ என்னடா நீ டச் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் கூட அதையும் போய் பார்க்குறாங்க. சாம்பார் மீதி ஆயிடுச்சு, இதை நான் சுண்டை வச்சு இன்றைக்கி இதவே சாப்பிட போகிறனால அதுக்கு ஒரு 50000 வியூவர்ஸ் போகுது. இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சேன், அதில் வந்து என்னது மீன் இருந்துச்சு, மீனுங்கிற பள்ளி விழுந்துருச்சுன்னு அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் ஓன்னு பார்க்குறாங்க. என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் புரிஞ்சுக்க முடியல என்னால், ஏன் அப்படி அப்படின்ட்டு. எங்க எல்லாம் மனுஷன்தாங்க, எத்தனையோ பேர் மானாத மக்கள் இருக்காங்க. என்ன கருத்து இந்த இதுக்கு வந்து கருத்து சொல்லி அவங்க இது கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்னு வந்து. நீங்கள் இப்படி இல்லை, அவங்கள வச்சு நான் யாராவது ஒரு உதாரணமாக ஒருத்தர் பிழைக்கிறாங்களா? இல்லை உதாரணமாக ஒருத்தர் எடுத்துக்காட்டாக அவங்களாட்டு இருக்காங்களா? இப்போ விஜய் இருக்கிறாரு அப்படின்னா அவர் மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி இருக்கலாம்னு யாராவது யோசிப்பாங்களா? இந்த இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா சத்யாவும் அவங்களும் கேஸ் கொடுத்துட்டு அதை ஒரு நாளைக்கு உள்ளே போய் தள்ளிக்கிட்டு இவங்க ஒரு நாளைக்கு உள்ளே போக, சத்யா ஒரு நாளைக்கு உள்ளே போக ஒன்று கொண்டு பேசிட்டு கிடக்குறாங்க. இன்னொன்று வந்து சுமி, சிக்கா, சூர்யா 3 பேருமே சொல்லி வச்சுக்கிட்டே ஓட்டுறாங்க. இப்படி ரவுண்டு ஒரே ரவுண்டு தான். இத்தனை பேர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு நாளும் என்ன வருது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வருதா? அதை நான் கேட்குறேன். அதை போய் மாங்கன்னு உட்காந்து பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்துக்காகவே ஓட்டிக்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொன்னால் கேஸு இது ஒன்று சொல்லாமே போட்டு சத்தியை தூக்கி போடுறது, வேறு யாரோ தூக்கிக்குள்ளே போடுறாங்க. அப்படி அவங்கள போய் பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? அவங்க வேலை அவங்க ஏதாவது காமெடி நல்ல 2 பேர் சேர்த்து காமெடி பண்ணுறாங்களா? அதுவுமே காணாம். என்னை வந்து எதாவது சொல்லிடாதீங்க. நான் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு உலகமே ஃபுல்லாக இன்றைக்கி என்னமோ கவுந்து போன மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த ஒரு இது காரணத்துக்காக தான் நான் இதை போடுறேன். என்னை கொண்டு அதை இழுத்துறாதீங்க. எனக்கு வந்து அவங்க வீடியோலாம் நான் பார்க்க மாட்டேன்,
சரிங்களா. அவங்க என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க அதெல்லாம் நான் அந்த இதுவே சாதனா ஒன்று இது ஒன்று பார்க்கவே மாட்டேன் நான். நான் நிறையா பேர்த்து இருக்குது. இந்த வில்லேஜ் பாய் ஐயப்பன் இருக்கா அப்படி பார்த்தீங்களா, அவர் வீடியோ பார்ப்பேன், ஷார்ட் வீடியோ தான் போடுவா. அப்படி அந்த பையன் நல்ல ஒரு அந்த மாதிரி ஆளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஹெல்ப் பண்ணுறா. அப்படி ஏழ்மையாக சின்ன குடிசல் இருந்துக்கிட்டு கூட வெளிநாட்டு அந்த பையன் நம்ம எத்தனையோ பேர் பணம் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பையன் இல்லாதவங்களுக்கு வந்து செப்பல்லேருந்து சாப்பாட்டிலேருந்து புடவையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வீடும் கட்டி கொடுக்குறா. அப்படி அதுக்கு பீரோவும் துணி வைக்கிற கூட பீரோ அவங்க வீட்டில் கூட இருக்காது, அடுத்தவங்களுக்கு பீரோ கூட வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணுறா. அப்படி இன்னும் பத்தாவதுக்கு அந்த பையனுடைய கை காசையும் போட்டும் செய்கிறா. அப்படி அந்த யூடியூப் வச்சு வேறு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன். இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இருக்கட்டும், இன்னும் நிறையா இருக்குதுங்க. அது மாதிரி விட்டு விட்டா சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படி சொல்லலாம், பார்க்கலாம். இதிலெல்லாம் இன்னும் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இதிலெல்லாம் வீட்டில் நடக்கிற விஷயந்தான் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.